ஹலோ ஆல், இந்த வீடியோவில் 2 மினிட்ஸ்லேயே பேச்சுலரில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக தான். இது பிடிக்கலன்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வடித்த சாதம் இருக்குல்லையே, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்லேயே சூப்பரான ஒரு வெங்காய சாதம் ரெடி. சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.